ப்ரெஷர் அந்த மாதிரி ப்ரெஷருங்கிறது ஒரு டீம் நம்மளுக்கு கொடுக்குறதும் நம்ம மனசில் ஏற்றிக்கிறது தானே. எங்கள் டீம் ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்குது, ப்ரெஷர்லாம் இல்லை. நம்ம கேமை காட்டிகிட்டு தான் இருக்கோம். ஃபஸ்ட்டு நாங்கள் 2-3 மேட்ச் லூஸ் பண்ணோம், 2 மேட்ச் லூஸ் பண்ணோம். அப்போ கூடமே டீம் ப்ரெஷர் பண்ணாமல் ஈவனாக தான் கூட்டிகிட்டு போனாங்க. அதனால தான் நெக்ஸ்ட்டு லாஸ்ட் லெக்கில் 4 மேட்ச் வின் பண்ணியிருக்கோம் ராஜஸ்தானில். இப்போ கூடயுமே ஃப்ரீயாக தான் வந்திருக்கோம். மேக்ஸிமம் இந்த வாட்டியும் சாம்பியன் ஆகிறதுக்கு நாங்கள் இது பாடுபட்டு தான் இருக்கோம், முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம். கண்டிப்பாக பெஸ்ட்டை கொடுப்போம், பெஸ்ட்டாக பண்ணி ஜெயிக்கிறதுக்கான எல்லா முயற்சி பண்ணுவோம். மன்பிரீத் கோச்சை பற்றி எல்லாருக்குமே தெரியும். இப்போது கபடி பார்க்குற எல்லாருக்குமே மன்பிரீத் சிங்கை பற்றி தெரியும். அவர் எனர்ஜெட்டிக்கான எல்லா பிளேயரையும் மோட்டிவேட் பண்ணி, இப்போ கோச்சுக்கு என்ன ஃபஸ்ட்டாக தேவை, பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது போக ஒரு பிளேயரை மோட்டிவேட் பண்ணணும். புஷ் பண்ணி விடுறதுலையுமே கோச் ரொம்ப அதில் மன்பிரீத் சார் டாப்பாக தான் இருப்பார். எப்போவுமே பிளேயரை புஷ் பண்ணி ப்ரெஷர்லாம் ஆக்க மாட்டார். அவர் புஷ் பண்ணி விட்டுட்டே இருப்பார். ஆடு பாயிண்ட் அடி என்னன்னாலும் பண்ணி பார்த்துக்கலாம், அந்த மாதிரி தான் இருப்பார். அதான் எங்கள் டீம் ஆக்சுவலி யங் டீம் தான் ஹரியானா ஸ்டில்லர்ஸுங்கிறது. இப்போ சிவமாக இருந்தாலுமே ஜெய்தீப் தான் கேப்டன், யங் கேப்டன் ஆஃப் இந்த பிகேலோட யங் கேப்டன் நினைக்கிறேன். அவர் மோஸ்ட் இப்போ வின்ஸும் லாஸ்ட் 3 இயர்ஸாக மோஸ்ட் வின்ஸும் இருக்கிற நம்ம டீம் தான் ஹரியானா. அதுக்கு இவங்க ரொம்ப பங்கு. ராகுல் சேத்பால், ஜெய்தீப், அப்புறம் சிவம், வினய் எல்லாருமே டீம் ஆக்சுவலி 20 பேர்னா 20 பேருமே டீமுக்காக உழைச்சிட்டு தான் இருக்கும். எப்பப்போ வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ பர்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த மாதிரி தான் இருக்கும். தேங்க்யூ.